ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவ் பாஜி. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாஜி செய்ய ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதே மாதிரி ஒரு 7-8 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரைவாசி காலிஃப்ளவர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து குக்கரில் சேர்த்திடலாம். அது போக வந்துட்டு ஒரு தக்காளி வந்துட்டு பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இது வந்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 6 விசில் விட்டேங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு. இது ஒரு மேஷர் இல்லைன்னா வந்துட்டு பருப்பு மற்ற வச்சு நல்லா வந்துட்டு மசிச்சுக்கலாம். நம்ம மசிச்சு இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன். பாருங்கள் ஓரளவுக்கு மசிச்சாச்சுங்க. இதை தனியாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும் விட்டுருக்கேங்க. இது நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சது நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனும் வச்சுருக்கேன். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. அது போக பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி மசாலா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருந்தேன்னா அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு தேவைன்னா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டோம், அது பத்தாது, மறுபடியும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதே கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை, உப்பு மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த காயில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு தடவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மத்தோ இல்லை மேஷரை வச்சு நல்லா காயே இல்லை தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாவ் பாஜி மசாலா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். கார்னிஷிங்க்கு வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட பாஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து பாவ் வந்து எப்படி டோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவ் டோஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துருக்குங்க. பட்டர் வந்து நல்லா சூடானதும் அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பாவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா டோஸ்ட் பண்ணிடலாங்க. இது பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் தடவி இருக்கேன். இது வந்து ஒரு சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் டோஸ்ட் ஆனது, இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டேன். 2 சைடு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவ் வந்து டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.